ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்டையும் மூவ் பண்ணுறது, அதாவது ஒரு மந்திர போர்டில் ஒரு மந்திர புள்ளிகள் மாதிரி வைக்கிறது மூலமாக உங்களால் உலகத்துடைய மார்க்கெட்டையே மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த புள்ளிகள் என்ன, இந்த புள்ளிகளுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிற ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ஃபண்டு ரேட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தான் ஃபண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது மூலமாக எக்கனாமியில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைனா க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது பேங்க்குக்கு இருக்கக்கூடிய பேசிக் ரூல்ஸ் என்ன தெரியுமா? பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மினிமமாக இவ்வளோ கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். அதாவது நம்ம ஆர்பிஐயும் அதே மாதிரி தான் ரூல்ஸ் போடும், ஃபெடரல் ரிசர்வும் அங்கே இருக்கிற பேங்கிங் சிஸ்டமும் அதே ரூல்ஸ் தான். இந்த மினிமம் ரிசர்வ் வச்சுருக்கிறது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேளை நம்மக்கிட்ட ரிசர்வ் கம்மியாகிடுச்சு ஒரு பேங்க் கிட்ட அப்படின்னா இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதாவது ஓவர் நைட் ஒரு லோன் வாங்குவாங்க. அதே மாதிரி அதிகமாக கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கிற பேங்க் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த ஒவ்வொரு தடவை இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இன்டர் பேங்க் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பேங்க்குக்கு இவங்க லோன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இதில் இந்த ஏங்கிற லைன் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் ஆகும்போது இவங்களுடைய வட்டி விகிதம், அதாவது பேங்க் கடன் கொடுக்கறதுக்காக வாங்குவாங்க இல்லையா, அந்த லோனுடைய வட்டி விகிதமும் ஜாஸ்தியாகவும் கம்மியாகும். ஸோ இதனால் என்னென்னா பேங்க்கிட்டேருந்து நம்ம மக்கள் வாங்கக்கூடிய லோன் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும் ஜாஸ்தியாகும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக பணப்புழக்கத்தை குறைக்கிறாங்க, அதாவது மணி சப்ளையை குறைக்கிறாங்க. இதுதான் குவான்டிடேட்டிவ் டைட்னிங், ஈஸிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. இதில் சிம்பிளாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணப்புழக்கத்தை குறைக்கிறாங்க. அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் சயின்ஸ். அதே மாதிரி பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா அது பணப்புழக்கம் அதிகமாகும், அதாவது அதிகமான பேர் லோன் வாங்குவாங்க, ஏன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறையும். ஸோ இதுதான் பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் உண்டான பேசிக்கான காரணம். அதே மாதிரி எஃப்ஓஎம்சி அப்படிங்கிற அந்த மீட்டிங் கமிட்டி தான் இதை டிசைட் பண்ணுது. அதாவது ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதில் மொத்தம் 19 பேர் இருப்பாங்க. இந்த 19 பேர் தான் ஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி. அதாவது எஃப்ஓஎம்சி கமிட்டியில் மொத்தம் 19 பேர் இருப்பாங்க. இதில் தான் ஜெரமி பால் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாரு. ஸோ இந்த 19 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுது. அதில் 7 போர்டு கவர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த 19 பேரில் 12 ரீஜினல் பேங்க் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈச் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இண்டிபெண்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் அண்டு க்ரோத் இது எல்லாத்தையுமே இண்டிபெண்ட்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 19 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டில் ட்ரா பண்ணுவாங்க. அதாவது இந்த சார்ட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒய் ஆக்சிஸில் இருக்கும். அதாவது 1%, 2%, 3%, 4%, 5%, 6% இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டிருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2025, 2027 அந்த வருஷம், அதாவது கரண்ட் வருஷத்துலேருந்து அடுத்த 2 வருஷமும் அதுக்கடுத்து லாங் டேர்ம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் புள்ளிகள் மாதிரி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு கமிட்டி மெம்பரையும் குறிக்குது. இந்த ஒரு புள்ளி ஒரு கமிட்டி மெம்பரை குறிக்குது. கிட்டத்தட்ட 19 புள்ளிகள், 19 மெம்பர் இருக்காங்கன்னா 19 புள்ளிகள் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கனாலே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் 2025 எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு கமிட்டி மெம்பர் புள்ளி வைப்பார். இந்த ஒருத்தர் பண்ணுறது இன்னொருத்தருக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே இண்டிபெண்ட்டாக தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். கடைசியாக எல்லா சார்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது புள்ளிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக டாட் பிளாட் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இப்போ 2026 ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்
அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 2027 அடுத்து லாங் டேர்ம்னா எவ்வளோங்கிறது தெரியாது. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கா 10 வருஷத்துக்கா ஜென்ரலாக லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய டாட் பிளாட் சார்ட். இதில் வைக்கக்கூடிய புள்ளிகள் மூலமாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசைட் ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொஜெக்ஷன் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே போக போகுது அப்படிங்கிறதையும் டிசைட் ஆகுது. ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படிங்கிற அந்த கான்செப்டும் வந்து உருவாகுது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் இதை தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் ரீசெண்டாக வந்திருக்கிற சார்ட் தான் வந்து இந்த சார்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் வச்சுருக்காங்க FOMC அந்த 19 பேரும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இப்போது ஏரோ மார்க்கில் வச்சுருக்கிற அந்த புள்ளி வந்து 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் அதிகமாக அந்த 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான புள்ளிகள் இருக்குது. அதனால் அதிகமான மெம்பர்ஸ் வந்து அங்கே தான் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 வருஷத்தில் இன்னும் 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரும் அப்படிங்கிறத வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 4% கீழே இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5% இருக்குது. ஸோ 2025 இன்னும் 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வருங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதுக்கடுத்து 2026 அதை விட அதிகமான கீழே தான் இன்னும் ஓட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2027 அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாங் டேர்மில் அது கூட ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஓவரால் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது. அதாவது டவுன் சைடு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போகிற அந்த ப்ரொஜெக்ஷனை தான் வந்து காட்டுது. ஸோ இப்போது ரியல் டைம் டேட்டா என்ன நடந்தது, இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. அப்போது இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ரீசெண்டாக வந்து ஃபெட் மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. 4.5% தான் அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த 4.5% வச்சுருக்கிறதுக்கு ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க 2% டார்கெட் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2 ரேட் கட் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம டாட் பிளாட் சார்ட்டில் அவங்க வச்சுருக்கிற புள்ளிகள் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ இதை தான் வந்து இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கனாமிக் க்ரோத் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 1.7% வந்து க்ரோத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ப்ரீவியஸாக 2.1% வந்து ஜிடிபி க்ரோத் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணியிருந்தாங்க யூஎஸில். ஆனால் இப்போ 1.7% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. டவுன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோர்காஸ்ட்டை வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த டேரிஃப்ஸ், ட்ரம்ப் போடுற இந்த டேரிஃப்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்ஃப்ளேஷனை வந்து புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்சியூமர் ஸ்பெண்டிங்கும் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா மாடரேட்டாக தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்லோ எக்கனாமிக்கான ஒரு சைன் அப்படிங்கிறதையும் இந்த ஃபெட்டு வந்து FOMCயில் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெட்டுடைய ஒரு ஹாக்கி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா ஃபெட்டு வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான முடிவோ ரொம்ப நெகட்டிவான முடிவோ எடுக்கல. ரொம்ப கேர்ஃபுல்லான அப்ரோச்சில் இருக்கிறாங்க. அதே கேர்ஃபுல்லான அப்ரோச்சில் தான் நம்மளும் மார்க்கெட்டை வந்து அணுகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா FOMCயோடைய இந்த ரேட் சேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் என்ன இம்பாக்ட் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் வந்து கெயின் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம சொன்னோம் இந்த டாட் பிளாட் சார்ட்டோட அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2 ரேட் கட் வரதுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக காமிக்குது. அதனால் US மார்க்கெட் வந்து சடனாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரேட் கட் வரும் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களும் அதே சேம் ரேட் கட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸு. அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ரேட் கட் அப்படிங்கிறது வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஃபெட்டுடைய டிசிஷன் வந்து பர்மனெண்ட் கிடையாது. இன்ஃப்ளேஷன் சடனாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்க சொன்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஆனால் இன்ஃப்ளேஷனுடைய சேஞ்சு ரொம்ப ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அவங்களும் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்துடுவாங்க. அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபெட்டுடைய டிசிஷனை வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் மார்க்கெட்டை. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியான மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாலேஜாக இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது.